ஆனை முகனே ஆதி முதலானவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்பனே விநாயகா, மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம். ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் தம்பிக்கிற கலகலத்தை விட தயாரா இல்ல. அரடிச்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீயும் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. பிள்ளையாரப்பா, உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக 1/2 டஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி. அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஓகே ப்ளீஸ். பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வர மாட்டாரு, ஆடுறா தான் வருவார். வரட்டும் வரட்டும். ஓடி ஓடி உழைக்கணே. அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் இன்னைக்கு பாட்டு பாடுறாரு. ஆடுறது பிச்சைக்காரனா? ஆடி பாடி நடிக்கணே. டேச்சி, இது நீ பாடுற பாட்டாடா? நான் என்ன எனக்காக பாடுறேன், ஊருக்காக பாடுறேன், ஊர் மக்களுக்காக பாடுறேன். அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும். ஏன்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க? பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல? எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார் தான் பிச்சை எடுக்கிறது? சரி சரி பிச்சை போடு. உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? காரணத்தை சொல்லு. போட முடியாதுடா, போட முடியாதுடா. டென்ஷன் ஆகாத. எங்களை மாதிரி 5-10 சம்பாதிக்கிறவங்கள 5 கோடி 10 கோடின்னு ஆசை காமிச்சு எங்களை கையேந்திர நிலைமைக்கு கொண்டாந்து விட்டது உங்களை மாதிரி லாட்டரி சீட் விக்கிறவன் தானே. என்னடா சொன்ன? அதருமும் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் 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 காக்கும். நீங்க நல்லா இருக்கணும் சாமி, நீங்க நல்லா இருக்கணும். தேங்க்யூ பிரதர். ஐயோ போலீஸா? என்ன கீழே விழுந்தா? என்னாச்சு? கஞ்சி போடாத காட்டன் துணி மாதிரி விழுந்துட்டியே. தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயங்கி பாவி, ஒரு பரதேசி அநியாயமா கொண்டுட்டீரா? செத்துட்டானா? ஆமா. இனிமேல் அம்சா எனக்கு தான், உனக்கு இல்ல. நாளை காலையில 9:15 உனக்கு தூக்கு. 9:15? தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காத. அதே கயிறுல நாம 2 பேரும் சேர்ந்து தான் தங்குவோம். தங்குறதுக்கு அது என்ன லாட்ஜா? சீ, தொங்குவோம். சிரிச்சுக்கிட்டு இருக்க. அநியாயமா இங்க ஒருத்தன் செத்துட்டான். டேய், சத்தம் எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருது. ஏதோ தகவல் வருதுப்பா. உங்களின் 1 கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகிவிட்டது, உடனே வாங்கிக் கொள்ளவும். அரோகரா பேங்க் ஹெட் ஆபீஸ். கோடியா கோடியா கோடியா. அப்பா அப்பா, உங்க புள்ளைய அராஜா விட்டுட்டு அம்போடு போயிட்டீங்களப்பா. அண்ணா. அண்ணனா? நானா? வேணாம். வேணும். ஏன்? இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நீ அண்ணனாக கூடாதா? பிரிச்சு பேசினா காட்டி கொடுத்துருவேன். அண்ணா, நம்ம 2 பேர்த்த அனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டாரு. அண்ணா. சித்தப்பா, அடச்சி, 1 கோடி எங்களுக்கே பத்தாது, உனக்கு வர பங்கா? ஓரமா உட்காரி இல்ல நசிக்கிடுவேன். என்னடா இங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? இங்க கீழே விழுந்திருக்கானே, இவன் பெரிய திருடன். இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏண்டா, நீ இவனுக்கு மூத்த புள்ள, இவன் 2வது புள்ளையா? நீ அண்ணன், இவன் தம்பியா? கொஞ்சம் பாருங்க சார், இந்த பரதேசி பையன் எங்களை கேட்காம கொள்ளாம கடமை வந்து செத்து போயிட்டான் சார். அவனை என்ன கலை சார்? முதல்ல சொல்லவே இல்ல. வணக்கம் சார். யாருமா நீ? சார், இவங்களை எனக்கு நல்லா தெரியும் சார். இவர் பேரு வேலன், இவர் பேரு பாலன். இவர் லாட்டி சீட்டு கடை வச்சிருக்காரு, இவர் லாண்டி கடை வச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க சார். அப்படியா? ஆமா, உன் பேர் என்ன? அம்சா. நீ சொல்றதுக்காக இவங்களை விடுறோமா? அவங்க சொன்னவன விட்டீங்களே, அவங்கள தெரியுமா உங்களுக்கு? இல்ல, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும். காரணம் நல்லா இருக்கு. விலங்கு டிபார்ட்மெண்ட். பிச்சைக்காரனுக்கு புள்ளையா? அது வந்து அம்சா. பேசாத. வாயாங்க. ஏன் அம்சா சூடா இருக்க? இஸ்திரியில கைய வச்சியா? யோ, வாய முடியா. யோ, உங்க 2 பேரும் நான் கடைசியா சொல்லிக்கிறேன். நான் வசதியா காரு, பங்களா, பணம், நகன்னு யார் 2 பேர்ல முதல்ல கொண்டு வரீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா, ஏன் அப்படி பேயா அலையற? ஏன்னா நான் இன்றைய மண்டே 2 பேரும் பணம் சம்பாதிக்கிற வழிய பாருங்க. ஆப்பிள் என்னதுடா? இப்ப சொல்லு, நீ யாருன்னு? என்னண்ணே என்ன பார்த்தா நீங்க கூட்டு வந்தீங்க? பெருமாள் ஊர்ல 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனா? இதுக்கான உனக்கு 5 செட் இட்லி, 6 செட் பூரி, 7 செட் இடியாப்பம், 8 செட் புரோட்டா, கொத்துக்கறி, சோடா, பீடா, ஜீரண மாத்திரை வாங்கி கொடுத்தேன். உனக்கு என்னவா நடிக்க சொல்லி கொடுத்தேன், அதை சொல்லு. சொல்றேங்க. நான் போஸ்ட்மேன் மாதிரி நடிச்சு நீங்க குடுக்குற அந்த டுபாகூர் லெட்டரை சிங்கப்பூர்ல இருந்து உங்க அப்பா அமிச்சாரு அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி 4 பேர் பார்க்கும்போது கொடுக்கணும். அவ்வளவுதானே? அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கணும். கரெக்ட். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க. ஒட்டினதுக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும். அத பார்த்து நீயே பயந்து ஓடிராத. ஏய், இந்த மீசைய மூஞ்சில ஒட்டிக்க. சுட்ட ஆட்டுக்கால சொரி நாய் கப்பிட்டு ஓடுன மாதிரி இருக்கும். உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது. கோ.
லாண்ட்ரி ஆ? எனக்காகவா நீ ஆ? லாண்ட்ரி எனக்காகவா எனக்காகத்தான் கண்ணே எனக்காகத்தான் பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்க ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே, யார் நீங்க? நான் கேக்குறேன். ஏப்பா யாருப்பா பேசுறீங்க? ஏப்பா இங்க வேலைங்கிறது யாரு? வேலைங்கிறது நான் தான். அட பாவி, யார் நானா? ஏண்டா வேலா பெத்த அப்பட பார்த்தே யாருன்னு கேக்குறியே? டேய் வேலா, நான் தாண்ட உங்க அப்பா, நான் தாண்ட உங்க அப்பா, நான் தாண்ட உங்க அப்பா. அப்பாவா? என்னால நம்ப முடியாதியா? ஆமாண்டா வேலா, அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயிலா? தாண்டா உன் அப்பா. உன்னை 10 மாசம் சுமந்து பெக்க வச்ச அப்பா நான் தான்ப்பா. டேய் நம்ம குடும்ப கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? என்னடா இதெல்லாம், என்னடா இதெல்லாம், என்ன இதெல்லாம்? நிப்பாட்டுப்பா, ரொம்ப ஓவரா போறப்பா நீ. டேய் உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி தரவே இல்ல. ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்க நீ. கொடுத்த காசுக்கு மட்டும் பண்ணு, அடி வாங்கி செத்து போயிடாத நீ. என்னடா ஓவர்? டேய் நீ 1 கோடி ரூபாய பேப்பர்ல தான்டா பாத்துப்ப. நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து கீப்பரே வச்சிருக்கேன்டா. வேலா அம்சா நில் நில். இதே வர்றவங்க எல்லாம் வரணும், அதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா கட்டி பிடிங்க. யாரா வர்றா? இதே யாராவது வர்றாங்களான்னு பாப்போமே. வர்றான், ஒருத்த வர்றான். அவசரப்படாத, வர்றவரை விசாரிப்போம். இங்க உயர்திரு பாலங்கிறது யாருங்க? நான் தாங்க. உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிஜமாவே ஒரு லெட்டர் வந்திருக்கு. நிஜமாவே வா? அம்சா, மை சிங்கப்பூர் லெட்டரை உங்க கையால ஓபன் பண்ணி படிங்க. ஏய், என்ன பண்ண போற? இருடா படிப்பமுல்ல. படி படி. அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு சிங்கப்பூரிலே 3வது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகிய நான் எழுதுவது. நீ இந்தியாவில் ஒரு லாட்டரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக் கொண்டு 5க்கும் 10க்கும் நாயாக அலைகிறாய் என்று கேள்விப்பட்டேன். இரத்த கண்ணீரும் வடித்தேன். ஆமாப்பா. இன்னும் 1 வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன். இங்கு வந்து சேர்ந்து விடறா மகனே. இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அபேஸ்வரன். அப்பா இன்னொரு கூட்டு வரப்பா. உன் பேரை சேர்த்துறட்டுமா? பாலா வேலா ஏய், பாலா வேலன் வேலா ஏய், பாலன். வேலன்டா. ஏய், பாலன். ஏய், பாலன். ஐயோ, பாலன். என்னது? ஏய், பாலன். ஏய், பாலன். பாலன்டா. என் கூட வா, சிங்கப்பூர் வரணும். என் கூட வா, சிங்கப்பூர் வரணும். ஏய், இங்க பாரு, வாயில மிதிக்காத. போங்கயா. இவங்களை நம்பி வந்து செருப்பால் அடிக்கணும். பிச்சைக்காரனை வச்சு டிராமா. யோ ஆ? மறுபடியும் சொல்றேன், காரு பணம் பங்களா நகை 2 பேர்ல யார் முதல்ல சம்பாதிக்கிறீங்களோ அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். போங்கயா. ஆமா, இந்த செட்டப்புக்கு உனக்கு எவ்வளவு செலவாச்சு? உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லு. தாடி மீசை டிப்பன் செலவெல்லாம் சேர்த்து 500 ரூபா ஆச்சு. எனக்கு 1 கிளாஸ் நீர்மோர் வாங்கி கொடுத்துட்டு 550 ரூபாய் கையில வாங்கிட்டு போயிட்டான். ஓகே. ஹலோ ஜம் சார், ஒரு நிமிஷம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ஜெய்கன் என்ன சார் மிலிட்டரில இருந்து வர்றீங்களா? லீவ்லயா? பொண்டாடி பிள்ளைய பார்க்க வந்தீங்களா? வந்துகிட்டு இருக்கோம்ல, வந்துகிட்டு இருக்கும் போதே வந்துகிட்டு இருக்கீங்களா? என்னடா ஒரு கேள்வி? யூஸ்லெஸ். சுற்றுவேன். என்ன சார் நீங்க கோச்சுக்கிட்டீங்க? ஏன் சார் கார்கில் போர்ல போய் நம்ம ஊருக்கார ஒருத்தர் சண்டை போட்டு வராருன்னு இவ்வளவு பெருமையா இருக்கும், நீங்க கப்புன்னு துப்பாக்கி தூக்குறீங்க? ஜேம்ஸ் சார், ஜேம்ஸ் சார். வணக்கம் சார். ஏன்டா? வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வெற்றி பெருசா இருக்கு. வந்தே மாதரம். வந்தே மாதரம். அப்படியே நில்லுங்க. வேலை கொஞ்சம் என்னடா வந்தே மாதம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன என்னடா கேட்ட? வேலன். என்ன கேட்ட? மிலிட்டரிக்காரனை பார்த்தா அத ஒன்ன கேட்கத்தான் தோணுதா உங்களுக்கு? ஏடா கார்கில் எக்கச்சக்கமா பனி அடிக்குதா? நேரா நேரத்துக்கு பசிக்குதா? சாப்பிட்டீங்களா? எதிரிய கூட சண்டை போட்டீங்களா? கொண்டாட்டிப்புல நினைவு வருதான்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? கேட்டியா நீ? அயோக்கிய பயல. என்ன கேட்டீங்க? எப்படிடா கேட்க போச்சு? எப்படி கேட்க போச்சு? என்ன சொல்லிட்டாரு அவரை போட்டு அடிக்கிறீங்க? வாங்க பாருங்க சார், அவன் கேட்ட கேள்வி உங்கள்ட்ட சொன்னா அப்ப என்ன சொல்லி திட்டீங்க நீ? யூஸ்லெஸ் சொன்னேன். அத சொல்லி சுட்டே போடுவீங்க நீங்க அவனை. சரி வாங்க. என்னடா? ரொம்ப ஓவரா போறான். அந்த ஆள் போன உடனே பெட்டி வச்சு மூஞ்சில சார், தேய்ச்சுவேன். என்னடா? வேலன், வேலன், வாங்க வேலன். போடா. விடுங்க சார், வாங்க வேலன். விடுங்க சார். வாங்க வாங்க வாங்க. விடுங்க சார் அவனை. என்ன இந்த அடி போட்டு அடிச்சிட்டீங்க? அவன் என்ன கேட்டா தெரியுமா சார்? என்ன கேட்டா? என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? அவன் என்ன கேட்டா தெரியுமா சார்? திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா கேட்டாவா? இல்ல சார், மிலிட்டரி போயிட்டு வந்தாரு, பாட்டில் கிட்ட வாங்கிட்டு வந்தாரு கேக்குறான் சார். இதானே கேட்டா?
இது ஒரு பெரிய விஷயமா? சார் என்ன சார் நீங்க அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க? பாட்டு கேட்டா எப்படி கேக்குறது சார்? எப்படி கேக்குறது? இப்ப நீங்க பட்டாளத்துல இருந்து வர்றீங்க, சரி. சாராயத்தையே குடிச்சு நாக்கு சித்து போனவங்களுக்கு ஒரு பாட்டில் தரது வழக்கம். ஆமா. அதை எப்படி கேக்குறது? அதை எப்படி கேக்குறது? ஸ்ட்ரைட்டா சரி, கேக்குறது? வாங்க நீங்க. அப்படியே நினைச்சாலும் நீங்களா புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும், நம்மளா கேட்க கூடாது இல்லையா? கரெக்ட். நான் சொல்றது புரியுதா? இல்ல சார், நான் கேட்கத்தான் முடியும். அதுக்காண்டி கால்ல கையில மண்ணுல புளிதுல உருண்டு பிறண்டு கண்ணீர் விட்டு கதறியா கேட்க முடியும்? சார் ஒரு பாட்டில் கொடுங்க சார், ரொம்ப நாளைக்கு சாராயத்தையே குடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு பாட்டில் கொடுங்க சார் கேட்கணும். அப்படிதான் கேட்கணும். Correct. அதை புரிஞ்சுக்க நீ தானே தரணும். ஆமா இப்ப புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்க ஆமா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமாய்யா. புரிஞ்சு போச்சா இல்லையா? ஆமாண்டா. பாட்டு இருக்கா இல்லையா உங்ககிட்ட? பாட்டு இருக்கா இல்லையா? கேட்கிறோம்ல, பாட்டு இருக்கா இல்லையா? அத்தா! அப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு. ஆ. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம் அம்சா. எங்க 2 பேர்ல யாரு உனக்கு புருஷங்கிறத கட்டுன்னு சட்டுப்புட்டுன்னு சொன்னா போதும். அதான். நானா? அம்சா! ஐயோ யோசிக்கிறதுக்கு டைம் குடியா, உட்காரு. ஐயோ நீயும் உட்காரியா. அம்சா, நான் தானே இங்க கை வச்சுக்க, இங்க கை வச்சுக்க, இங்க கை வச்சுக்க. இங்க வச்சுக்கலாம் கைய. யோ பூவத்திலே போட்டு பார்க்கலாமா? கேவலம் காதல சுண்டி பார்த்து சொல்ற அளவுக்கு சீப் ஆக்கிட்டியேமா. ஏய், கொஞ்சம் சும்மா இருடா. இப்பதான் ஏதோ ஒண்ணு சொல்றா, அதுலயாச்சும் ஒரு முடிவு பிறக்கட்டும். அம்சா, நீ பூ அத்தலைய போட்டு பாரு. இல்ல, இது இவன் சூழ்ச்சி பண்ணாலும் பண்ணிருப்பான். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும். இது வித்தியாசமா தான் இருக்கு. இதை சுண்டலாம். சுண்டு, சரி, சுண்டு, சுண்டு. யாரு பூ யார் தலை? நான் வந்து தலை. இல்ல, இது நான் தான் தலை. சரி வச்சுக்க, நான் பூ. பூ தலை தலை போட போறேன், போடு, போடு. போட போறேன். தலை தலையா போடு. தலை தலையா தலை தலையா. அம்சா! அம்சா! அண்ணே, அண்ணி. ஏன்டா? ஏன் அப்படி கத்துற? அண்ணிய கட்டி பிடிக்க கூடாதா? அண்ணன் ஒரு கோவில் என்றால் அண்ணி ஒரு தெய்வம் என்றோ.